ட்ரேடர்ஸ் இப்போ நம்ம இன்னைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட பிரேக் அவுட் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஒரு இண்டிகேட்டர் மூலயமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அதோட பேர் வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஓஆர்பி கன்ஃபர்மேஷன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா இந்த இண்டிகேட்டர் மூலயமா எனேபிள் பண்ணுறப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ நான் இந்த இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் போயிட்டு நான் டேட் கொடுத்துருக்கேன். செலக்ட் எக்ஸ்பைரி டேட் நிஃப்டிக்கு வந்து அந்த வீக் வந்து 14th. ஸோ அதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இங்கே எனேபிள் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் போட்டுட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூஸ் வந்துடும். இப்போ இந்த வேல்யூஸ் வச்சுட்டு மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்ல தான் இப்போ அப்வர்ட் டைரக்ஷன் பிரேக் அவுட் ஆயிருக்குன்னா அப்வர்ட் டைரக்ஷன் தான் மார்க்கெட் போறானா இல்லையாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ இதுபடி பார்த்தீங்கன்னா நான் இந்த 2 சார்ட் இருக்கு. 23,900 சின்னு இருக்கு. அதுல வந்து அதோட வேல்யூ வந்து 100 காமிச்சிருக்கு. ஸோ நான் வந்து இந்த 100ங்கிற வேல்யூ வந்து இங்க நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ 24,200 புட் ஆப்ஷனுக்கு வந்து 155ன்னு எனக்கு காமிச்சிருக்கு. 155 நான் அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஒரு டைரக்ஷன் ஃபைண்ட் பண்றது அண்ட் ஆல்சோ எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கிறது இது ரெண்டையுமே நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. பிரேக் பண்றப்போ நம்ம எந்த ஸ்ட்ரைக் இதுல சூஸ் பண்ணணும்னா மேல பிரேக் பண்றப்போ கால் ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணக்கூடாது. புட் ஸ்ட்ரைக்கை நம்ம உள்டாவா பார்க்கணும். லைக் 24,200 புட் ஆப்ஷன் 155 சொல்லியிருக்காங்க. ஸோ 24,200 155ங்கிறத மார்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த ஒரு லைனை வந்து ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் வச்சு இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு க்ளோஸ் வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் அது வந்து ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் இல்லை. என்னை பொறுத்தல ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் வச்சு அதை ரீடெஸ்ட் பண்ணி இந்த லைனை கீழே இருந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு அந்த க்ளோஸ் வச்ச கேண்டில்ல கீழே வச்சு போறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கன்ஃபார்மா ஆப்போசிட் சைட்ல நம்மளுக்கு அப்சைட் மொமெண்டம்ல இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் அப்படி இல்லைங்கிற பட்சத்துக்கு ஒருவேளை இந்த லைன்ல இருந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா மேல போறாங்க அப்படின்னா புட் சைட் மேல போறாங்கன்னா மார்க்கெட் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆக போறாங்க. அகைன் ஸ்பாட்ல வந்து நம்மளுக்கு கீழே வர போறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் இந்த 2 வேல்யூ பார்க்குறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஹை ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணிருக்கனால 24,200 155ங்கிற வேல்யூவை நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 10,955 கேண்டில் தான் நமக்கு ஒரு க்ளோஸ் வச்சிருக்கு. பட் அகைன் இந்த க்ளோஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப திருப்தியா படல. ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸா நான் எதிர்பார்க்கிறேன். பட் வரல. அடுத்து இங்க இருந்து பாத்தீங்கன்னா மேல போற மாதிரி இருக்கு. அடுத்த கேண்டில்ஸ் 3 கேண்டிலும் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா பாருங்க. ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் மாதிரி இருக்கு. ஒரு இன்டெசிசிவ் கேண்டில். இது ஒரு இன்டெசிசிவ் கேண்டில். இதுவுமே ஒரு இன்டெசிசிவ் கேண்டில். ஸோ இவன் இங்க ரீடெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஹை பிரேக் பண்ணி போறாங்கிற மாதிரி இருந்தா நமக்கு அகைன் புட் சைட் மார்க்கெட் இருக்குன்னு சொல்லலாம். பட் இப்போ அதுவுமே இல்லை. இந்த கேண்டிலோட க்ளோஸும் எனக்கு பெருசா இல்லை. பட் இந்த ஒரு கேண்டில் பாருங்க, இதோட க்ளோஸ் வேல்யூ வந்து 140 பக்கம் இருக்கு. 155ல வந்து 140க்கு ஸ்ட்ராங்கா க்ளோஸ் பண்ணிட்டான். ஓகே, விச் மீன் எனக்கு என்ன சொல்ல வராங்கன்னா ஸ்ட்ராங்கா சொல்றாங்க மார்க்கெட் வந்து இன்னும் அப்சைட் மொமெண்டம் தான் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் இந்த வேல்யூ வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இதை வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பாக்குறப்போ நான் என்ன சொல்றேன்னா இப்போ நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆனோடனே உங்க ரீடெஸ்ட்டுக்கு கண்டிப்பா இவங்க போவாங்க. ஒரு சின்ன மொமெண்டம் கொடுத்து ரீடெஸ்ட் போவாங்க. அப்போ நம்ம ரீடெஸ்ட் வர வெயிட் பண்ணணும். ரீடெஸ்ட் போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டில் 1055 கேண்டில் பாருங்க, ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப கீழே வராங்க. அதை விட இந்த கேண்டில் இன்னும் கீழே வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அகைன் நான் இந்த மார்க் பண்ண லைனை வந்து 155 லைனை நான் பிரேக் பண்ணிட்டேன். பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு நான் கீழே வரேன். சரி, நம்ம அப்போ கால் சைட்ல எப்படி என்ட்ரி எடுக்கலாம், எதை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம்னா இப்போ இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்க ரீசன்ட் லோவை பாருங்க. அதை நான் மார்க் பண்றேன். இந்த இடம் அந்த ரீசன்ட் லோ, விச் மீன் இங்க 130. இந்த 130யை யார் க்ளோஸ் பண்றாங்கன்னு பார்த்தேன். அகைன் ரொம்ப நேரம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் இதுக்குள்ளே சஸ்டெயின் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து கிளியரா சொல்லிட்டாங்க 155 இந்த பிரீமியம்ல இருக்க 155 வேல்யூவை நான் பிரேக் பண்ணிட்டேன். பிரேக் பண்ணி கீழே தான் போறேன். அப்போ மார்க்கெட் மேலதான் போகுது கால் சைடுல. ஆனாலும் இந்த இடம் வந்து எனக்கு இன்னொரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்காக நான் இந்த லோவை பிரேக் பண்ணா எடுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
பட் அது எப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் 12 o'clock கேண்டில் தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த 12 o'clock கன்ஃபார்ம் க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் இன்னொரு கேண்டில் நல்லா க்ளோஸ் வச்சிருக்கு. நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா இந்த இடத்துக்கு ரீடெஸ்ட் வந்துச்சுன்னு எடுக்கிறேன், இல்லாட்டினா இந்த கேண்டிலோட ஓப்பன்லயே நான் இங்க நம்ம எடுக்கிறேன். ஸோ இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா 12:10. ஸோ இப்போ நம்மளுக்கு புட் சைட்ல கீழே வரப்போகுதுன்னா ஆப்வியஸா கால் சைடு வந்து மேல பறக்க போறான்னு தெரியும். ஸோ இந்த ஒரு கேண்டில் பாருங்க 12:05, இங்க ஒரு 12:05. இந்த கேண்டில் கன்ஃபார்ம் இங்க நம்ம புட் சைட்ல கன்ஃபார்ம் ஆனோம். கால் சைட்ல இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரைக்ல நான் எடுக்கிறேன்னு இந்த ஸ்ட்ரைக்ல எடுக்கலாம், இல்லாட்டா நீங்க இந்த மணில இதை ரெஃபரன்ஸா வச்சுட்டு நீங்க எடுக்கலாம். எடுக்கிறப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் என்ட்ரி போட்டுக்கினேன். இந்த வேல்யூ பாருங்க 259 ஆர் 260 எனக்கு வந்திருக்கு. 260 நான் என்ட்ரி எடுத்தேன்னா எனக்கு மார்க்கெட் கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த வேல்யூ இந்த லோவை பிரேக் பண்ணிட்டு போறப்போ இன்னும் ஸ்ட்ராங்கா கீழே போறப்போ ஆப்போசிட் சைட்ல நம்மளுக்கு கால் ஸ்ட்ரைக் ரொம்ப ஸ்ட்ராங்கா போகும். இப்ப பாத்தீங்கன்னா இப்படியே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம் கரெக்டா 260 இன்கேஸ் நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப தூரம் போயிருக்கு. நம்ம எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு நமக்கு தெரியாது. மேபி ப்ரீவியஸ் ஸ்விங்க நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா இதுவரை நீங்க வெயிட் பண்ணலாம். ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கு இங்க நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னா இதுவரை வெயிட் பண்ணிருக்கலாம். இல்ல இந்த ஸ்விங் ஹை வைக்கிறதுனால ஓகே, பட் இந்த பாடிக்கு வச்சாலும் ஓகே. நீங்க இவ்வளவு தூரம் வச்சிருக்கீங்க அப்படின்னா 259 260 வச்சுக்கோங்க. 260 to 330 which mean 40 plus அங்க ஒரு 40 சாலிடா நமக்கு இந்த இடத்துல ஒரு 80 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா நம்மளால கேப்சர் பண்ண முடிஞ்சது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியா இங்க உங்களுக்கு கேப்சர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு போறோம் அப்படின்னா இந்த ஸ்விங் வர ஈஸியா எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் இந்த 80 பாயிண்ட்ஸ்ல நம்மளால ஒரு 50 பாயிண்ட்ஸ் பிடிச்சாவே நமக்கு அது ஒரு பெரிய மொமெண்டம் தான். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் 2 ஸ்ட்ரைக்கை வச்சு மண்டே நான் எப்படி ட்ரேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா டிசைட் பண்றேன் அந்த லைனை வந்து யாரு உடைக்கிறா, இல்ல உடைக்கிறாங்களா, இல்ல உடைக்காம சப்போர்ட்மா எடுத்துட்டு மேல போறாங்களா. இந்த ஒரு இடத்துல இதை உடைச்சிட்டாங்க. உடைச்சதுக்கு அப்புறம் ரீடெஸ்ட் பண்ணிருக்காங்க. ரீடெஸ்ட் பண்ணிட்டு ரீசெண்ட் லோவை இவங்க எப்போ க்ளோஸ் வச்சு போறாங்களோ நான் ஆப்போசிட் சைட்ல அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு கால் சைடு மேல போறாங்க. அந்த மொமெண்டம்ல கால் சைடு நான் எடுக்கிறேன். கால் சைடு எடுத்துட்டு எனக்கு ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைக்கு நான் வெயிட் பண்றேன். ஸோ ஆல்மோஸ்ட் அது எனக்கு ஒரு 80 பாயிண்ட்ஸ் கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பெர்ஃபெக்டா எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா மண்டே அண்ட் டியூஸ்டே ஒர்க் ஆகும். சப்போஸ் நமக்கு இந்த இடம் வந்து புட் சைட்ல இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருந்தது அப்படின்னா இது 10:9:55 கேண்டில் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிருக்குன்னா ஸ்ட்ராங்கா புட் சைடு வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருந்திருப்பான். ஸோ நம்ம அதுக்கேத்தாப்புல ஃபோக்கஸ் பண்ணி புட் சைட்ல என்ட்ரி நம்மளுக்கு கிடைச்சதுன்னா என்ட்ரி எடுக்கலாம். ஸோ பட் கிடைக்கல. இந்த சைட் புட் சைட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா கால் சைட் தான் மார்க்கெட் மொமெண்டம் இருக்க போதுன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த சைட் வேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு மொமெண்டம் இந்த கேண்டில் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஈஸியா இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு என்ட்ரி எடுத்து ஈஸியா ஒரு தடவை டார்கெட் கொடுத்துருச்சு. ஆல்மோஸ்ட் 80 பாயிண்ட்ஸ் நம்ம இதுல கேப்சர் பண்ணிட்டோம். ஸோ இது மாதிரி இன்னும் நம்ம கிட்ட நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம சேனல்ல வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனி போற டைம்ல நான் ரெகுலரா இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து யூடியூப்ல நான் போடுறேன். இந்த இண்டிகேட்டர் பத்தி டீடைல்ஸ் எது வேணும்னாலும் நான் அடுத்த ஃபியூச்சர்ல நான் போடுறேன். ஆல்ரெடி ஹீரோ ஜீரோ ரிலேட்டடா நம்ம சேனல்ல யூடியூப் ஷார்ட்ஸ்ல நான் போட்டிருக்கேன், இன்ஸ்டாகிராம்லயும் போட்டிருக்கேன். நீங்க அதையுமே நீங்க செக் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on another video. Bye.